கலப்பட நெய் விவகாரம் தொடர்பாக திண்டுக்கல் ஏஆர் டைரி மீது திருப்பதி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்கிட கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். இது பற்றி விரிவான விவரங்களை பகிரலாம். வணக்கம். திருப்பதி லட்டு பிரசாதத்திற்கு தயார் செய்வதற்கான நெய் வழங்கியதில் கலப்படம் செய்யப்பட்டதாக தொடர்ந்து சர்ச்சை எழுந்து வந்த நிலையில் தற்பொழுது தேவஸ்தானம் தரப்பில் திருப்பதி கிழக்கு காவல் நிலையத்தில் முறைப்படி புகார் ஒன்று நேற்று அளிக்கப்பட்டது. அந்த புகாரை விசாரித்த போலீசார் தற்பொழுது திண்டுக்கல்லை சேர்ந்த ஏஆர் டைரி நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். சுமார் 10 பிரிவுகளில் இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருப்பதாக திருப்பதி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக தேவஸ்தானம் தரப்பில் அளிக்கப்பட்ட புகாரில் உணவு கலப்படம் தெரிந்தே செய்தது, அதே போல நம்பிக்கை மோசடி செய்தது, மத உணர்வுகளை தெரிந்தே அவமரியாதை செய்தது, குற்றத்தை மறைத்தது மற்றும் குற்றத்தை மற்றொரு மீது தேவையில்லாமல் சுமத்துவது, இப்படி 10க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருப்பதாக திருப்பதி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவஸ்தானம் தரப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் ஏஆர் டைரி நிறுவனத்தின் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமான குற்றச்சாட்டு 2 முறை ஏஆர் டைரி நிறுவனத்திற்கு சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியதாகவும், அந்த சோகாஸ் நோட்டீஸிற்கு தங்கள் தரப்பில் நாங்கள் எந்த கலப்படத்தையும் செய்யவில்லை என்று மறுப்பு தெரிவித்ததாகவும் அந்த குற்றச்சாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் உரிய சோதனை அறிக்கைகள் இல்லாமல் நெய் சப்ளை செய்ததாகவும் இந்த குற்றச்சாட்டு என்பது சொல்லப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.